வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18ஆக அதிகரிப்பு. உள்நாட்டு இறைவரி ஆணையாளரை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு உத்தரவு. தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட உயர்தர பரீட்சை நாளை மீண்டும் ஆரம்பம். மட்டக்களப்பில் மணல் அகழ்விற்கு தற்காலிக தடை. செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18ஆக அதிகரித்துள்ளது. குருநாகல் ஹெட்டிபொல பகுதியில் அண்மையில் நீரில் மூழ்கி உயிரிழந்தவரின் சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டதை அடுத்து இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக தொடர்ந்தும் 81 நலன்புரி நிலையங்களில் 8377 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 4,70,094 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சீரற்ற வானிலை காரணமாக அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களே அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மதுரங்குழி கஜுவத்த பகுதியில் இடம் ஒன்றில் தடைப்பட்டிருந்த வடிகான்களை சுத்தப்படுத்தும் போது அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. இடமொன்றின் உரிமையாளர் மற்றும் பிரதேச மக்களுக்கிடையே அமைதியின்மை ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக போலீசார் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளனர். இதனை அடுத்து பிரதேச மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் முந்தல் போலீசார் மற்றும் மேலும் சில அதிகாரிகள் பிரவேசித்து நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைத்து தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களும் விரைவில் வெளியிடப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கருத்துரைத்தார். பொது தேர்தல் முடிவுகளுக்கு அமைய ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட 5 தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கான உறுப்பினர்கள் இதுவரையில் முழுமையாக பெயரிடப்படவில்லை. எனினும் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக ரஞ்சித் மத்தும பண்டார நியமிக்கப்பட்டுள்ளார். இதன்படி ஏனைய 4 உறுப்பினர்களின் பெயர்கள் விரைவில் வெளியாகும் என ரஞ்சித் மதுப பண்டார தெரிவித்துள்ளார். இதனிடையே தேசிய பட்டியல் ஆசனங்களுக்காக இரான் விக்ரமரட், இம்தியாஸ் ஃபாக்கிர் மாக்கார், டலஸ் அழகப்பெரும, பேராசிரியர் GLP மனோ கணேசன் மற்றும் சுஜீவ சேனசிங்க ஆகியோரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. இத்தேசிய பட்டியல் ஊடாக தாம் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவது உறுதியாகியுள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் மாதங்களில் தட்டுப்பாடின்றி நியாயமான விலையில் தொடர்ச்சியாக அரிசியை நுகர்வோருக்கு வழங்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களை அறிவுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் இடையே நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். மக்களுக்கு தட்டுப்பாடின்றி அரிசியை வழங்கும் வகையில் நாட்டில் களஞ்சிய வசதிகளை அதிகரிப்பதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளார். அத்துடன் பெறுமதி சேர்க்கும் உற்பத்திகளுக்கு நாட்டு அரிசியை பயன்படுத்துவதனால் நுகர்வுக்கு தேவையான இருப்புகளில் தட்டுப்பாடு நிலவுவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. உர மானியத்தை தேசிய உற்பத்திக்கான செயல்திறனுடன் பயன்படுத்தும் நோக்கில் QR குறியீட்டு முறைமை அறிமுகப்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. உள்நாட்டு இறைவரி ஆணையாளரை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு கொழும்பு மேலதிக நீதவான் பண்டார இளங்கசிங்க உத்தரவிட்டுள்ளார். வரி செலுத்தாத தனியார் நிறுவனங்களுக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கு ஒன்றுக்கான அறிக்கை சமர்ப்பிக்கப்படாமை காரணமாக இவ்வுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஜனவரி மாதம் 7ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகும்படி உள்நாட்டு இறைவரி ஆணையாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட 2024ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நாளை முதல் மீண்டும் ஆரம்பமாகும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இவ்வாண்டிற்கான உயர்தர பரீட்சை கடந்த 25ஆம் தேதி ஆரம்பமான நிலையில் கனமழை காரணமாக 27ஆம் தேதி முதல் பரீட்சை நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன. இதன்படி நாளை முதல் மீண்டும் பரீட்சை ஆரம்பிக்கப்படும் எனவும் நாளைய தினம் இடம்பெறவுள்ள பாடங்களின்படி பரீட்சைகள் வழமை போன்று நடைபெறும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர அறிவித்துள்ளார். பரீட்சை நடைபெறாத நாட்களில் நடத்தப்பட்ட பாடங்களை எதிர்வரும் நாட்களில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் பதவிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வாவின் பெயரை முன்மொழிவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ஃப்ளவர் வீதியில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்திலேயே இத்தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. முன்னதாக 2 சந்தர்ப்பங்களில் அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவராக பதவி வகித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா மீண்டும் அப்பதவிக்கு நியமிக்கப்படுவதற்கு புதிய ஜனநாயக முன்னணி, ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இணக்கம் தெரிவித்துள்ளன.
தெரிவித்துள்ளன. இதற்கான பிரேரணை இன்று நாடாளுமன்றில் முன்வைக்கப்படவுள்ளது. இதேவேளை புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற குழுவின் தலைவராக கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி அனுராதா ஜெயரத்ன பெயரிடப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் செங்கலடி பகுதிக்கான மணல் அகழ்வு அனுமதி பத்திரங்களை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைப்பதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார பிரதி அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான அருண் ஹேமச்சந்திர அறிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட செயலக மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் செங்கலடி பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வில் அதிகமானோர் ஈடுபடுவதனால் வயல் நிலங்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளமை காரணமாகவே இத்தீர்மானம் மேற்கொள்ள பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தீர்மானம் தொடர்பாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கருத்து தெரிவிக்கையில், எதிர்வரும் காலங்களில் அபிவிருத்தியானது மக்கள் நலன் சார்ந்த அபிவிருத்தியாக இருக்க வேண்டுமே தவிர எந்த வகையிலும் அன்றாட வாழ்க்கைக்கு பாதகங்களை ஏற்படுத்தக்கூடிய அபிவிருத்தியாக இருக்கக்கூடாது. சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பாக பேசப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சில மாதங்களுக்கு முன்னர் நடவடிக்கை எடுக்க கோரியிருந்தாலும் சில அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற விசனம் பரவலாக முன்வைக்கப்பட்டது. எனவே உயர் அதிகாரிகளை கொண்டு தீர்க்கமான நடவடிக்கை எடுத்துள்ளோம். எதிர்வரும் காலங்களிலும் விதிமுறைக்கு முரணாக மண் அகழ்வுகள் இடம்பெறுமாயின் அது தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைக்குமாறு கோரியுள்ளோம். இந்த அனர்த்தங்கள் மூலமாக கூட சரியான பாடங்களை கற்றுக்கொள்ளாவிட்டால் இது பாரியளவிலான பாதிப்புக்கு வழியமைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே இவ்விடயம் தொடர்பாக பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகள் இன்னமும் பொறுப்புடன் செயற்பட வேண்டிய கட்டாயத்தில் காணப்படுவதாக வெளிவிவகார பிரதி அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான அருண் ஹேமச்சந்திர அறிவித்துள்ளார். புத்தளம் சிலாபம் கடற்கரையில் உள்ள சுற்றுலா விடுதிக்கு அருகில் நாய்கள் சாப்பிட்டதாக கருதப்படும் குழந்தையின் கால் ஒன்றை கண்டுபிடித்த பிரதேசவாசிகள் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இச்சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. அண்மை காலமாக சிலாபத்தில் சுற்று வட்டாரத்தில் குழந்தை ஒன்று உயிரிழந்ததாகவோ அல்லது புதைக்கப்பட்டதாகவோ தகவல்கள் இல்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிலாபம் பொது வைத்தியசாலையில் குழந்தை மரணம் குறித்த தகவல் எதுவும் பதிவாகவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குழந்தையின் காலை நாய் எங்கிருந்து கொண்டு வந்தது என்பது தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சிலாபம் போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் பிரதமர் மைக்கேல் பார்னியர் தலைமையிலான பிரான்ஸ் அரசாங்கம் இவ்வார இறுதியில் பதவி நீக்கம் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளதை அடுத்து இந்த எதிர்பார்ப்பு மேலோங்கியுள்ளது. பிரான்ஸ் தற்போது கடுமையான பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. இந்நிலையில் அங்கு அடுத்த ஆண்டுக்கான பாதீட்டு அனுமதி வழங்கப்படுமா என்பதில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் மைக்கேல் பார்னியர் தமக்கான சிறப்பு அதிகாரங்களை பயன்படுத்தி சட்டமூலம் ஒன்றை நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றுவதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளார். இதனை அடுத்து அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி பிரதமர் மைக்கேல் பார்னியர் தலைமையிலான அரசாங்கம் பதவி நீக்கம் செய்யப்படுமா என் 1962 ஆண்டிற்கு பின்னர் நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் வெளியேற்றப்பட்ட முதல் பிரான்ஸ் அரசாங்கமாக இது காணப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களில் ஒலிபெருக்கி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்குமாறு அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இதார் பென்குவீர் போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார். அத்துடன் பள்ளிவாசல்களில் பயன்படுத்தப்படும் ஒலிபெருக்கிகளை பறிமுதல் செய்ய வேண்டும் எனவும் அதையும் மீறி ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தும் பள்ளிவாசல்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் எனவும் போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பள்ளிவாசல்களில் இருந்து கேட்கும் ஒலி இஸ்ரேல் மக்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ளதாகவும் பெரும்பாலான மேற்கத்திய நாடுகளும் சில அரபு நாடுகளும் கூட ஒலிபெருக்கி சத்தம் தொடர்பில் பல சட்டங்களை இயற்றியுள்ளதாகவும் இஸ்ரேல் அமைச்சர் இதான் பென்குவீர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இஸ்ரேல் அரசாங்கத்தின் இந்த உத்தரவிற்கு அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.